வணக்கம். நாம் தமிழ் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக தன்னை இணைத்துக் கொண்டார். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அதிமுக இணைத்துக் கொண்டார். சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்படைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கின்றது. இந்நிலையில் தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் நாம் தமிழ் கட்சியின் மிக முக்கிய நிர்வாகியாக இருந்தவர், முக்கிய நிர்வாகி மட்டுமல்ல, நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம், அதாவது 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அப்போது நாம் தமிழ் கட்சியில் ஏற்பட்ட பல்வேறு முரண்கள் மற்றும் மனக்கசப்பு காரணமாக கட்சியிலிருந்து விலகுவதாகவும் தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளராக தொடரப் போவதாக அறிவித்தார். அது நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் பெரிதாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு அவர் எந்த கட்சி இணைய போகிறார், கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் நாம் தமிழ் கட்சியில் விலகிய காளியம்மாள் எந்த கட்சி இணைய போகிறார் என்றெல்லாம் தொடர்ந்து பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. தொடர்ந்து அவர் திமுகவா அல்லது தாவேகாவா உள்ளிட்ட பாஜக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோடு பேசப்பட்டார். அவர் எந்த கட்சி இணைய போகிறார் என்றெல்லாம் அவ்வப்போது தகவல்களாக வெளியாகி வந்தன. இந்நிலையில் தான் அதன் தொடர்ச்சியாக தற்போது அவர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். காளியம்மாள் பொறுத்தவரையில் நாம் தமிழ் கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகியாக மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அவர் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபடும் போதெல்லாம் அவருடைய பேச்சுக்கள் பொதுவாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. அத்தகைய மிக முக்கிய நிர்வாகியாக இருந்த காளியம்மாள் அதிமுக இணைந்திருப்பது என்பது தேர்தல் பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய அளவில் அதிமுக கை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்ற கருத்தில்லை. கடந்த 2024 தேர்தலில் கூட மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு 1,20,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தவர் தான் காளியம்மாள். அதற்கு பிறகுதான் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். வெளியில் வந்ததும் நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமான் குறித்தும் எந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கவில்லை. எந்த குற்றச்சாட்டையோ அல்லது சீமான் குறித்து எந்த குற்றச்சாட்டையோ நாம் தமிழ் கட்சி குறித்து எதுவுமே பேசாமல் அமைதி காத்து வந்தார். தொடர்ந்து சமூக செயற்பாளராக தொடரப்போவதாக தொடர்ந்து வந்தார். அதற்கு பிறகுதான் அவர் தாவேகாவோடு இணைய போகிறார், திமுகவோடு இணைய போகிறார், அதிமுக இணைய போகிறார், பாஜக இணைய போகிறார் என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் இப்போது அவருடைய முடிவு என்ன என்பது தெளிவாக இருக்கிறது. அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் தான் அதிமுக இணைவது என்பது உறுதியாகிய நிலையில் அவர் ஏற்கனவே அதிமுக இணைகிறார் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தன. அது தற்போது மெய்பிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். நாகை மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் OS மணியின் ஆதரவோடு தான் அதிமுக இணைந்திருப்பதாக கூட சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து அது தொடர்பாக அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி ஏற்படுகிறது. அவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் நாம் தமிழ் கட்சியில் மிக முக்கிய ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அதே போன்று ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அவர் அனைத்து இடங்களுக்கு சென்று நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகள் மற்றும் தற்போதைய தமிழகத்திற்குரிய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தெல்லாம் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது பொதுவாக நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதாக இருந்தது. அத்தகைய மிக முக்கிய நிர்வாகியாக இருந்த காளியம்மாள் அதிமுக இணைந்திருப்பது என்பது அவருக்கு அதிமுக ஒரு மிக முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. குறிப்பாக அதிமுகவில் கொள்கை பரப்பு இணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக கூட சொல்லப்படும். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இந்நிலையில் தான் அவர் அதிமுக இணைந்திருப்பது என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உறுதியாக வழங்கப்படும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில் பல்வேறு தேர்தலில் போட்டியிட்டு அவர் கணிசமான வாக்குகளை பெற்றார். அதன் காரணமாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் காளியம்மாளுக்கு ஏதாவது தொகுதி ஒதுக்கப்பட்டு அங்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக பரவலாக சொல்லப்படக்கூடிய கருத்து என்னவென்றால் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்திருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. ஒருவேளை இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் காளியம்மாள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் அவர் இனியக்கூடிய அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் மிகவும் அனல் பறக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம், அதிமுகவின் செயல்பாடுகள், அதிமுகவுடைய சாதனைகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக 2019ஆம் ஆண்டு கூட நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் நாம் தமிழ் வேட்பாளராக போட்டியிட்ட காளியம்மாள் 60,000 வாக்குகளை பெற்றார். அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த தேர்தலில் போட்டியிட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்ட காளியம்மாள் 15,000 வாக்குகள் பெற்று கவனத்தை ஈர்த்தார். அதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு 1,20,000 வாக்குகளை பெற்றார். ஆனால் அந்த தேர்தல் முடிவில் இருந்துதான் நாம் தமிழ் கட்சியோடு ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாகவும் சீமானோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவும்
அதற்கு பிறகு தொடர்ந்து சில மாதங்கள் அமைதி காத்து வந்தார். அவருடைய செயல்பாடு என்ன என்பது தெரியாமல் இருந்த நிலையில் திடீரென்று கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சியில் விலகுவதாக அறிவித்தார். அதற்கு பிறகு சற்று அமைதி காத்து வந்த காரணமாக தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்படைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். விரைவில் அவருக்கான பொறுப்பு என்ன வழங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தீபிகா.